श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम्. Dear all, this is the last video. I am concluding my channel Rupakam Tamil. மிக குறைந்த அளவில்தான் ஆதரவு தரப்பட்டது. பார்வை நேரம் வெறும் 470 மணிகள் hours மட்டும்தான் கிடைக்கப்பட்டது. போதிய வரவேற்பு கிடைக்கவில்லை. ஓராண்டில் 4000 மணி வாட்ச் hours எட்ட வேண்டும். அப்போதுதான் மொனடைசேஷன் கிடைக்குமா? எது எப்படியோ இருந்துவிட்டு போகட்டும். மானடைசேஷன் எட்டி பிடிக்க இன்னும் எத்தனை வருஷங்கள் வேண்டுமோ தெரியவில்லை. 470 எங்கோ பாதாளத்தில் கிடக்கிறது. 4000 எவரெஸ்ட் உச்சியில் நிற்கிறது. மனம் சோர்வு அடைந்து விட்டது. இனியும் தொடருவதில் எந்த பயனும் இல்லை. ஆகவே இத்துடன் நிறைவு செய்கிறேன். வணங்கி விடைபெறுகிறேன். கடைசி பதிவு நோயற்ற வாழ்வே ஆம் குறைவற்ற செல்வம் என்று ஔவை பிராட்டியார் சும்மா சொல்லவில்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வருங்காலத்தை உணர்ந்து சொல்லியிருப்பது இன்றைய கால கட்டத்திற்கு மிக பொருத்தமாக உள்ளது. இதை அனுபவத்தால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். இது கலியுகம். அதன் ஆரம்ப காலகட்டத்தில் பூவுலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. உலகில் ஜனத்தொகை கடந்த யுகங்களில் எவ்வளவு இருந்திருக்கலாம் யார் அறிவார்? இப்போதைய ஜனத்தொகை எவ்வளவு? சுமார் 670 கோடிகள். இன்னும் சில காலங்கள் கடந்தால் பூவுலகில் இட நெருக்கடி ஏற்பட்டு விடலாம். அவ்வளவு வேகமாக பெருகி வருகிறது. ஆனால் அப்படி ஏதும் நேர்ந்திடாது. தடுத்து நிறுத்திட பயங்கர கலி புருஷன் கொடிய நோய்கள் ரூபத்தில் தயார் நிலையில் இருக்கிறானே. மருத்துவமனைகளோ எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகிறது. வருமானத்தில் ஒரு பகுதி மருத்துவத்திற்கு ஒதுக்க வேண்டியுள்ளது. நல்லவேளை தெய்வம் துணை நிற்கிறது. ஆன்லைன் பர்ச்சேசஸ் என்ற நவீன வசதி வந்துவிட்டது. யார் செய்த புண்ணியமோ தெரியவில்லை. வீட்டில் இருந்தபடியே டாக்டர்களை தேடி ஓட வேண்டாம். மருத்துவமனையினுள் நுழையாமல் யூடியூபில் சொல்லப்படும் ஆயிரக்கணக்கான ஆன்லைன் மருத்துவர்களின் பேச்சினை கேட்டு இஷ்டம் போல் மருந்துகளை வாங்கிடலாம். ஆனால் அங்குதான் சிக்கல் குழப்பங்கள் வருகிறது. சந்தேக விளக்கம் எத்த மருத்துவரும் சொல்வதில்லை. தப்பி தவறி ஒரு சிலர் ஒரே வார்த்தையில் கான்டாக்ட் என்று போன் நம்பர் ஐ கூப்பிட்டு ரிப்ளை என்று போட்டுவிடுவார்கள். போனில் ஆலோசனை பெற PRS 500 என்று வரும். யூடியூபில் வரும் பதிவுகள் எண்ணில் அடங்காதது. 1000 என ஏறிக்கொண்டே போகிறது. நவீன கைபேசி அனைவரது கைகளிலும் நிச்சயம் காணப்படுகிறது. பலவித வலைத்தளங்கள். அதில் யூடியூப் மிக பிரபலம். பலதரப்பட்ட எல்லாவித தலைப்புகளிலும் ஆன்மீகம், ஜோதிஷம், இதிகாச புராண உபன்யாசம், மருத்துவம், விளையாட்டு போன்றவை ஏராளமான வீடியோஸ். சித்தா, ஆயுர்வேதா, ஆலோபதி என்று அனைத்து விதமான மருத்துவர்கள் என எல்லா வீடியோ பதிவுகளுக்கும் அதிக வரவேற்பு. லட்சக்கணக்கில் வியூஸ். மாதம் 2, 3, 5, 8 ஆயிரம் $. வீட்டில் இருந்தபடியே மாதம் பல லட்சங்கள் கிடைத்துவிடும். வினோதம் என்னவென்றால் படிப்போ உயர்கல்வி பட்டமோ வேண்டியதில்லை. மெத்த படித்தவனும் பாமரனும் யூடியூபை பொறுத்தவரை ஒன்றுதான். அதாவது சரி சமம். அவரவர் எதை உளறினாலும் கவர்ச்சியாக இருந்தால் ஒரு மணி நேரத்தில் 100K வியூஸ் வந்துவிடும். யூடியூபில் வரும் பதிவுகள் எப்படி? 60 விழுக்காடு போய் அடிக்கோடு, 40 விழுக்காடு மட்டுமே மெய் அல்லது நிஜம். சுவர்க்கம் நரகம் எங்கே என்று தேட வேண்டாம். அவரவர் கையிலேயே இருக்கிறது. இன்றைய உலகில் குப்பை தொட்டிகள் அசுரவேகத்தில் பரவி வருகிறது. திருவண்ணாமலை கிரிவலப்பாதை சாதுக்களும் சந்நியாச வேஷம் போட்டுக்கொண்ட பலரும் யூடியூப் சானலில் சக்கை போடுகிறார்களாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போது நான் சொல்லப்போவது அநேகம் பேர் அறிந்திராத குறிப்பிடப்படாத சில ஆன்லைன் மருந்து வகைகளின் பக்கவிளைவுகளை குறித்த சுய அனுபவங்கள். ஆயுர்வேத சித்தா மருந்துகளின் பயன்களை இக்குறித்து சொல்லும் பல பதிவுகள் 20, 30, 40
நிமிடங்கள் வளவளவென பேசி பொரிந்து தள்ளிவிடுவார்கள். ஆனால் பார்வையாளர்களுக்கு அரைக்குறை என்ற அளவில் மட்டும் தான் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் முக்கியமான தேவைப்படும் விவரங்களை சொல்லாமல் முடிவாக கன்சல்ட் யுவர் மெடிக்கல் கேர் ப்ரொஃபஷனல் என்று சொல்லி விடுவார்கள். ப்ரொஃபஷனல் இடம் சென்றால் கட்டணம் 600 ரூபாய் முதல் 800 வரை கொடுக்க வேண்டும். வசதி உள்ளவர்கள் சுலபமாக சாதித்து கொண்டு விடலாம். குறைந்த வருமானம் உள்ளவர்களின் கதி என்ன? 200 ரூபாய் விலையுள்ள மருந்து வாங்க மருந்து விலை 200 ரூபாய். கன்சல்டேஷன் ஃபீஸ் மினிமம் 600 ரூபாய், மொத்தம் 800 ரூபாய். புள்ளி. அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற உலகளாவிய பெரிய நிறுவனங்கள் பெரும்பாலும் த சிட்டியோன் ஸ்பெசிஃபிகேஷன், டைரக்ஷன், டோசேஜ் போன்ற விவரங்களை சரிவர விளக்குவதில்லை. ரீட் த லேபல் பிஃபோர் யூஸ் என்று மட்டும் குறிப்பிட்டு சொல்லிவிடுவார்கள். ஆனால் லேபல் எங்கே இருந்தால் தானே படிக்க முடியும்? மருந்தினை குறித்த எந்த விவரங்களும் பிக்கெட் உள் இருக்கவே இருக்காது. இப்படியும் ஒரு புரட்டு வித்தை யூடியூபில் சொல்வதை கேட்டு நம்பி வாங்கிட வேண்டும். அதன்பின் உட்கொண்ட சில மணி நேரத்தில் பக்கவிளைவுகளை ஆரம்பிக்கும். தூக்கம் கெடுதல், மூச்சு வடுவதில் சிரமம், தலை சுற்றல் போன்ற உபாதைகள். அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், தலையெடுக்கும் காரணம் குறிப்பிடப்படாத பக்கவிளைவுகள். அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் குறிப்பாக சொல்ல வேண்டியது இருதய நோய், நுரையீரல் பிரச்சினை, பிபி, தூக்கமில்லாமை. நோய் உள்ளவர்கள் ஆன்லைன் மெடிசன் ஆர்டர் செய்வதற்கு முன்னெச்சரிக்கை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். MSRM போன்ற மிகப்பெரிய மருத்துவ மனைகளில் தரப்படும் பிரிஸ்கிரிப்ஷன் மருந்துகள் சரிவர நிவாரணம் தருவதில்லை. திரும்ப அட்மிஷன் ஆக வேண்டும் என்கிற உத்தேசத்தில் தான் பிரிஸ்கிரிப்ஷன் தரப்படும். பெயர்களை குறிப்பிடக் கூடாது. எல்லாம் கோர்ப்பரேட் சாமியார்களால் அளிக்கப்பட்டிருக்கும் பொதுநல சேவைகள். இந்த நிலையில்தான் செல்ஃப் மெடிகேஷன் தேட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. யூடியூபில் சொல்லப்படும் சித்தா, ஆயுர்வேதா என்று ஆராயும் நிலைக்கு தள்ளப்படுகிறோம். நான் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி ஆனவன். நுரையீரல், தூக்கமில்லாமை, ஹார்ட் வீக் போன்ற பிரச்சினைகளால் கஷ்டப்படுபவன். 4-5 முறை ஹாஸ்பிட்டலைசேஷன், ரூபாய் 3.5 லட்சம், அவ்வளவுதான். யாரையும் குற்றப்படுத்தவோ அல்லது குறை சொல்வதாகவோ எண்ணிட வேண்டாம். எல்லாம் அவரவர் தலை எழுத்து, கர்ம வினை என்றுதான் சொல்ல வேண்டும். அனுபவித்தே ஆக வேண்டும். அலோபதி சரிவர செயல்படுவதில்லை என்று சித்த மெடிசன், அர்ஜுனா, அஸ்வாகந்தா கேப்சூல்ஸ், ஆடாதொடா மணப்பாகு, சித்தரத்தை பொடி என்று எடுத்துக்கொண்டேன். அதன் பிறகு சென்ற ஜூலை மாதம் ஒரு சித்த மருத்துவர் யூடியூபில் சொன்னதை கேட்டு டாஷ்வி ஆயுர்வேதா ஆஸ்மா சிரப் ஒன்றை அமேசானில் வாங்கினேன். குறிப்பாக அது குரானிக் ஆஸ்மா, லங் இன்ஃபெக்ஷன் உள்ளவர்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் கனாகஸ்வாத், தமிழில் கரு ஊமத்தை இலை, இதரளி செடியை போல் விஷதன்மை உடைய மூலிகை வகை. உடலில் பாம்பு, தேள், பூரான், தேனீச்சை கடி விஷ பாதிப்புகள் ஏற்பட்டால் கனாகஸ்வா பேருதவியாக இருக்கவும் உடனடியாக வேலை செய்யும். எனக்கு நுரையீரல் பாதிப்பினால் நெஞ்சில் கப கட்டு வந்து மூச்சுவிடுவதில் சிரமம், ஹிருதய ஹார்ட் பலவீனம், தூக்கம் இல்லாமை என்று மட்டுமே இருக்கிறது. மேலும் மேற்சொன்ன மூலிகை தயாரிப்பு 2 நாளில் நிவாரணம் தரும் என்ற யூடியூப் வாசகத்தினை கேட்டு வாங்கிவிட்டேன். எடுத்துக்கொண்ட பின்தான் பக்கவிளைவுகளை உணர முடிந்தது. 2-3 நாட்கள் பட்ட வேதனைகளை மேலே குறிப்பிட்டிருக்கிறேன். அதில் மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் KNKSVA ஆர் டெட்டோரமெட்டல். கரு ஊமத்தை கடுமையான விஷ தன்மை உடையது. அதிக நுரையீரல் தொற்று, கிரானிக் லங் இன்ஃபெக்ஷன் இருப்பவர்கள் மட்டுமே எடுக்க வேண்டும். மேலும் கரு ஊமத்தை விஷமுறிவு மூலிகை என்பதை வேறு ஒரு யூடியூப் சேனல் வாயிலாக தெரிந்து கொண்டேன். எனக்கு நெஞ்சு சளி, மூக்கடைப்பு, சுவாச பிரச்சினை என்றுதான் இருக்கிறது. விஷ பாதிப்பு ஏதும் இல்லை. விளக்கம் சரிவர இல்லாமல் போனபடியால் வாங்க நேர்ந்துவிட்டது. பிறகு அதை நிறுத்திவிட்டு ஜாதிக்காய் பொடியை வாங்கி 1 வார காலம் ஒரு சிட்டிகை அளவு மோரில் கலந்து எடுத்துக்கொண்டேன்.
குறிப்பிடும்படியான பயன் ஏதும் கிடைக்கவில்லை. அடுத்து ஒரு சித்த மருத்துவர் கோஎன்சைம் Q10 மிக அற்புதமான மருந்து, உடல் ஆரோக்கியத்தை உடனடியாக முற்றிலும் புதுப்பித்து மீட்டுத்தரும் என்று யாடபில் சொன்னதை கேட்டு வங்கிவிட்டேன். ஒரு கேப்சூல் விழுங்கினேன், அவ்வளவுதான். 2-3 நாட்கள் எழுந்திருக்கவோ நடக்கவோ முடியாமல் அவதிப்பட்டேன். காரணம், அது நான் எடுத்து வரும் பிளட் தின்னர் ஆஸ்பிரின் ஐ முறியடித்து பிளட் கிளாட்ஸ்களை விளைவிக்கும். மேலும் பிபியை குறைத்து லோ பிபி அடையச் செய்யும் என்பதை எப்படியோ தெரிந்து கொண்டேன். பெரும் அபாயத்தில் இருந்து எப்படியோ மீண்டு எழுந்தேன். ரிட்டர்ன் கேட்டபோது நான் ரிட்டர்ன் மெடிசன் என்று மறுத்துவிட்டார்கள். வயதாகிவிட்டது, எதற்கு இப்படி செல்ஃப் மெடிகேஷன் என்று கேட்பது புரிகிறது. எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்ற எண்ணமே வாட்டுகிறது. ஆனால் ஜீவிதம் முடியும் வரையாவது சற்றே ஆரோக்கியம் இருக்க வேண்டுமே, பிறருக்கு கஷ்டங்களை தரக்கூடாது என்ற கொள்கை என் மனதினை எப்போதும் உறுத்திக்கொண்டே இருக்கிறது. பொருளாதாரத்தில் மிகவும் பின் தங்கிய நிலைதான். மிக குறைந்த வட்டி விகிதத்தினால் வருமானம் 4 டிஜிட்ஸ், அவ்வளவுதான். அதற்காகவே இப்போது செல்ஃப் மெடிகேஷன் ஐ நாடுகிறேன். பாசிஃப்ளோரா இன்கோனேட்டா Q10 டிராப், ஆடாதொடா மணப்பாகு, அர்ஜுனா கேப்சூல், மருதம்பட்டை பொடி இவைகளை எடுத்துக்கொள்கிறேன். நாட்கள் நகருகிறது, நோய் அகல மறுக்கிறது. அன்பர்களே, யூடியூப் மருத்துவர்கள் சொல்லும் பதிவுகளை நன்கு ஆராய்ந்தபின் யோசித்து பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு. ஆன்லைனில் மருந்துகளை வாங்குவதற்கு முன் கையாள வேண்டிய முக்கிய ஒரு அவேர்னஸ் என்பதற்காகவே இது முற்றிலும் எனது சொந்த அனுபவம் மட்டுமே. மீண்டும் சொல்கிறேன், இது எனது சுய கருத்து என்பதை தெளிவுபடுத்துகிறேன். நன்றி. வாழ்க வையகம், வளர்க வளமுடன். முக்கிய குறிப்பு, இதுவே எனது யூடியூப் சேனல் அண்ட் கடைசி வீடியோ பதிவு. முதுமை வாட்டுகிறது. சேனல் ஆரம்பித்தது 2015 இல் 10 ஆண்டுகள் கடந்துவிட்டது. 353 வீடியோஸ், 1664 சப்ஸ்கிரைபர்ஸ், வாட் ஹவர்ஸ் only 473 hours. ஒரு வருஷத்தில் 3000 மணிகளை எட்ட வேண்டும். இது யூடியூப் விதிமுறை, இது நடவாத காரியம். ஆகவே இத்துடன் நிறைவு செய்கிறேன். சேனல் concluded. Thanks for all once again. மங்களம் மங்களம். 5 கரத்தன்னலுக்கு சுபமங்களம். நம்ம அம்மையப்பன் சிவசக்திக்கும் ஜெயமங்களம். கந்தவேல் முருகனுக்கு சுபமங்களம். அவன் காரத்தின் வெற்றி வேலுக்கும் ஜெயமங்களம். செந்தில் வள்ளி தெய்வ யானைக்கும் சுபமங்களம். அந்த சேவர் கோடி மயிலுக்கும் ஜெயமங்களம்.